ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்குறோம். அப்போ ரிஷபராசியை பொறுத்த வகையில் வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த வகையில் 9, 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறார். அப்போ தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்க வக்ரகதி அடைஞ்சிருக்கக்கூடிய நிலை. இன்னொரு விஷயம், ரிஷபராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிற ஒரு யோகராக இருக்கிறார். அப்போ யோக அமைப்பு கொண்டவராக இருக்கக்கூடியவர் 10ஆம் இடத்திலேயே வக்ரகதி அடைவது என்ன மாதிரி சூழ்நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, எப்போதும் இல்லாததை விட தொழிலில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஓவராக அதிகப்படியான கொஞ்சம் உழைப்பை செலுத்த வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் எமோஷன், தொழில் சார்ந்து வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எமோஷன் ஏற்படும். அப்படின்னா அதிகப்படியான சிந்தனை, அதே போல் வேகமாக செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வேலை இருக்குது அல்லது தொழில் இருக்குது, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தொழில் அதிபதியாக இருக்கிறாரு, அவர் வக்ரகதியாக அடைஞ்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு புது தொழில் செய்யலாமா அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு புது தொழிலை தொடங்கலாம். அதே நேரத்தில் இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படின்னா உங்களுக்கு அதற்கும் உங்களோட பர்த் சார்ட்டில் ஒரு நல்ல வலுவான தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம். மற்றபடி புது முதலீடோ அல்லது புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறதோ தொழில் சார்ந்த விஷயத்தில் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. அடுத்து வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் இல்லாத அளவுக்கு வேலைப்பளு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் அந்த வேலைக்கேற்ற அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ கண்டிப்பாக இந்த வக்ரகதி காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் பலிதமாகும், வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் புது முதலீடு யோசித்து செய்யணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. புது வேலை, புது தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதையும் உங்களோட பர்த் சார்ட்டில் நல்லா இருக்குது அப்படின்னா, பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து வருமானத்தை பொறுத்த வகையில் எந்த குறையும் இருக்காது. அப்போ வேலைக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் வருமானம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் வரும். என்னென்னா கொஞ்சம் உங்களோட மனநிலையில் தான் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து குடும்பத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு யோசனைகள் இந்த காலகட்டத்தில் தோணும். புதுசாக ஏதாவது செஞ்சு பார்க்கலாமா, ட்ரை பண்ணலாமா, ஆமாம் ஏற்கனவே திட்டமிட்ட தொழில்களை ஏதேனும் புதுசாக ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரக்கூடிய ஒரு சிந்தனை ஆண்களுக்கும் உண்டு, குடும்ப பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் எப்படி இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அப்படின்னா, குரு பார்வை அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பாக 5, 7ஆம் இடங்களில் சூப்பராக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி திருமணம் தடைப்பட்டவர்கள், நீண்ட நாளமாக திருமணம் நடக்கலை, ஆமாம் பல்வேறு திருமண முயற்சிகள் எடுத்து தடைப்பட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சனி வக்ரகதி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமண ஏற்பாடுகள் நடக்கும். திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சாச்சு, குடும்ப வாழ்க்கையிலிருந்து பிரிஞ்சாச்சு, மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த மனஸ்தாபம் நீங்கி குடும்ப வாழ்க்கையை திரும்ப கண்டினியூ பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, பள்ளி குழந்தைகள் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது, கல்வி,
உயர்கல்வி, மேற்கல்வி, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேற்படிப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் படிப்பு சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கு? ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசி குழந்தைகளுக்கு படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்களில் முழுமையாக ஈடுபடலாம். நினைச்ச மாதிரி திட்டமிட்ட படிப்பை படிக்கலாம். அதில் சிறு குழப்பம் இருக்கும். இந்த படிப்பை படிக்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் மட்டும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது என்ன மாதிரி குழப்பம்னா, சூஸ் பண்ணுறதுல ஒரு குழப்பம் இருக்கும். ஆமாம், படிக்கிற காலேஜை தேர்ந்தெடுக்கிறது, படிக்கிற ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறது, அடுத்து இடத்தை தேர்ந்தெடுக்கிறது, எந்த இடத்துல அப்படிங்கிற இடத்தை தேர்ந்தெடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன குழப்பம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆலோசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஆனால் சிறப்பாக இருக்குது. கல்வியில் தடை இல்லை. கல்வி சார்ந்த விஷயங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம். சூப்பர் டைம் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஒரு நல்ல டைம் தான் படிப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு. அடுத்து பெண்களுக்கு எப்படி இருக்குது? குடும்ப பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். பல்வேறு அக்கம் பக்கத்து பிரச்சனை, அடுத்து பார்த்திங்கன்னா உறவுகளில் பிரச்சனை, வீட்டிலேயே சிறு சிறு மனஸ்தாபங்கள், குழப்பங்கள், குடும்பத்தில் நிர்வாக பிரச்சனை, இப்படிலாம் பார்த்திங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்கள் ராசியிலே வந்து குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் சூரியன் பாக்ய 4 கூடையவரோடு சேர்ந்து 2ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கெல்லாம். ரிலாக்ஸ்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிம்மதி இருக்கும். அக்கம் பக்கத்தோடு இருந்த சலசலப்பெல்லாம் நீங்கி நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. சில விஷயத்துக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த உதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஒரு நல்ல மன நிறைவான ஒரு ஆரோக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை உங்களுக்கு எடுத்துக்கலாம். வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, உடல் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் குறைபாடுகள் வருமா அப்படிங்கிறத பார்க்க போனோம். உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாதகமாக கிரக நிலைகள் அமைப்புகள் இல்லை. ஏன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் குறை இல்லை. ஆனால் மன ஆரோக்கியத்தில் மட்டும் உங்களை சுற்றி நல்லதே நடக்குது. ஆனால் உங்களால் அதை நல்லது அப்படின்னு எடுத்துக்க முடியாத அளவுக்கு சில நெகட்டிவ் திங்கிங் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி, யோகா அல்லது மெடிடேஷன் சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, முதலீட்டு முறையில் ஏதேனும் வருமானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறவங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களோட பிளான் எப்படி இருக்குது, என்ன திட்டமிட்டிருக்கீங்களோ அந்த திட்டத்தை கொஞ்சம் கவனமாக செய்யணும். அந்த திட்டத்தில் ஒரு முறைக்கு 2 முறை அதை பற்றிய புது ஆலோசனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து வண்டி வாகன வீடு யோகம்லாம் இருக்குதா அப்படின்னா, தாராளமாக வண்டி வாங்கலாம். வாங்கின வண்டியை விற்கலாம், புது வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதற்கான லோன், அதற்கான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அந்த விஷயமும் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது. அப்போ நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் தர்ம சிந்தனை ஆற்றல் உடையவர்கள் ஒன்று. அடுத்து நடத்தை, ஒரு நல்ல நன்னடத்தை இருக்கக்கூடியவர்கள். கல்வி செருக்கு அப்படின்னா நல்லா படித்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு உண்டு. நல்ல பேச்சாற்றல் உண்டு. எடுத்த காரியத்தில் ஜெயிக்கிறது அப்படிங்கிற விடாமுயற்சி உண்டு. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம்.
எப்போதும் இல்லாத அளவுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய, வருமானத்தை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், குடும்பத்திற்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அரசு துறை சார்ந்து இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல சிந்தனையாற்றல் உடையவர்கள், உண்மையை அதிகமாக பேசக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க. ஆமாம், எதிரியை கூட தன்னோட புத்திசாலித்தனத்தால் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா புகழ விரும்பக்கூடியவர்கள். ஆமாம், நேர்மையான குணம் உண்டு. ஆமாம், எல்லாத்தையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னா என்னென்னா ஒரு கவர்ச்சிகரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லணும். இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கமிஷன் தொழில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா போகும். தொழில் சார்ந்து இருக்கவங்களுக்கு, படிப்பு சார்ந்து இருந்த குழந்தைகளுக்கு நல்ல திட்டமிட்ட படிப்பை படிக்கலாம். ஆமாம், படிப்பு சார்ந்து வெளியூர் போகலாம், வெளிநாட்டில் போய் படிக்கலாம், வெளி மாநிலத்தில் போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது. படிப்பு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிந்தனையாற்றல், நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்தவரை அவங்க பார்த்திங்கன்னா அறிவு கூர்மை உடையவர்களாக இருக்காங்க, கலை ஆர்வம் மிக்கவர்களாக இருக்காங்க. ஆமாம், இவங்க சொத்து சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அலைஞ்சு திரிஞ்சு எப்படியாவது சொத்தை சேர்த்துருவாங்க. அந்த விஷயத்தில் எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க. அந்த வகையில் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அவங்கள பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் கைகூடி வரும், இடம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், பெரியோர்களோட சந்திப்பு உண்டு, மகான்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மங்கள நிகழ்ச்சிகளை வீட்டில் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.